வணக்கம் மக்களே. நாம் அம்மான்னு கூப்பிட்றது மாட்டுக்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த வார்த்தையை அம்மான்னு கூப்பிட பயன்படுத்தியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு தான் அம்மான்னு கத்துது. அதே போல் கன்றுக்குட்டி பிறந்ததும் அதுவும் அம்மான்னு தான் கத்துது. பிறக்கும்போதே அம்மான்னு தான் கத்துது, பிறந்ததும் அது அம்மான்னு தான் கத்துது. அதே போல் மற்ற விலங்குகள்னு சொல்கிற விலங்குகள்னு நாம் சொல்கிற அனைத்து உயிரினங்களும் அது மொழி எப்படி அம்மா என்ன பேசுதோ அதே இது தான் கத்தி பிறக்குது. அதே இது தான் பயன்படுத்துது கடைசி வரலும். ஆனால் நாம் மொழி அம்மாங்கிற வார்த்தையை மாட்டுக்கிட்ட இருந்து தான் எடுத்துருக்குறோம். அப்படிங்கிறது இதுதான் உண்மை. ஏன்னா அதனால தான் மாட்டை நம்மளோட அதை பயன்படுத்தி வச்சுக்கிறோம். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயனாகவும் பாலுக்கு அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயன்படுது. அப்போ மொழியை நமக்கு அதுதான் அம்மாங்கிற வார்த்தையை அதுதான் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் நாம் பிறக்கும்போது நம்ம அம்மான்னு சொல்லி பிறக்கிறது கிடையாது. குவா குவான்னு சொல்லி தான் நம்ம பிறந்திருக்கிறோம் கத்தி. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவும் தான் நம்ம அம்மா வேணால் நம்மளை பெக்கும்போது ஐயோ அம்மா, ஐயோ அப்பான்னு சொல்லி கத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம குழந்த பிறக்கும்போது குவா குவான்னு சொல்லி தான் கத்தி பிறக்கிறோம். அப்போ இடையில் நாம் தான் வார்த்தையை அப்புறம் பயன்படுத்திக்கிட்டோம். இந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பல வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் அதில் அப்புறம் அம்மா தான் மாடு அப்புறம் அப்பான்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு வரிக்கு நமக்கு கிடச்சிருக்குது, ஒரு வார்த்தை கிடச்சிது. அந்த வார்த்தையில் இருந்து அம்மா அப்பா அப்படின்னு நாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸ்ட்ரான்னா கூடுதலாக நாம் பயன்படுத்திக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்போ அப்படிங்கும்போது அதிலிருந்து தான் நாம் அம்மாங்கிறத மாட்டுக்கிட்ட இருந்து தான் நாம் எடுத்துருக்குறோம் அந்த வார்த்தையை. அதனால் இதுதான் உண்மை. புரிஞ்சுங்க மக்களே. அதனால் நாம் பிறக்கும்போது கத்துறது நல்லா தெரிஞ்சுங்க. நாம் குவா குவான்னு தான் கத்துறோம். இடையில தான் நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிற அடுத்த இதையெல்லாம் நம்ம மாறி கற்றுக்குறோம். அதனால் என்னென்னா நாம் அடிப்படையே மனிதன் மட்டும்தான் மறந்து போயிருக்கிறான். அதனால் அதை ஞாபகம் கூட்டுறதுக்காக அதை இது பண்ணேன். ஆனால் அம்மாங்கிற வார்த்தை மாட்டுக்கிட்ட இருந்து தான் நாம் எடுத்துருக்குறோம். அது 100க்கு 100 உறுதி நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் எங்கள் தாத்தா 200 மாடு வச்சுருந்தாரு. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆடு மாடு இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நானும் எங்கள் தாத்தா கூட மாடு மேய்ச்சிருக்கிறேன். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை வச்சு சிந்தித்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே அம்மாங்கிற வார்த்தை மாட்டுக்கிட்ட இருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது எல்லாருக்கும் தெரிவிங்க. அதனால் இது தெரிவிக்கிறதுனால ஒன்றும் இதாக போகிறதில்ல. சிந்தித்து நாம் மறந்துட்டுமே, நாம் அடிப்படையை மறந்துட்டுமே அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். மேற்படி நன்றி, வணக்கம்.